நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கிளப் பக்கம் வாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது என்ன, இனிமே ஃப்ரீ தானே, அடிக்கடி பார்க்கலாம். நான் வரேன். உடம்ப வாங்க பாத்துங்க. சார். வாங்க. நான் வரேன். சரி சார். வரமா? என்னப்பா உங்க மாப்பிள்ள அவ்வளோ பெரிய கேஸ் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அஞ்சலி, மாமா சந்தோஷத்துல கதி கலங்கி வாயடிச்சு போயிருக்காரு. என்ன மாமா, அப்படிதானே? இனிமே நீங்க இந்த மாதிரி அடிக்கடி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் மாமா. நான் மட்டும் இல்ல, உங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே இனிமே தனித்தனியா கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ண போறாங்களாமா. எல்லாருமே அவங்க யாருன்னு அவங்க ப்ரூவ் பண்ண போறாங்க. இனிமே எங்க சக்சஸ சாரி நம்ம சக்சஸ யாராலையுமே தடுக்க முடியாது. அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். பாத்தீங்களா, பேசிட்டே இந்த கேப்ல அங்கிளோட ஹெல்த்தை பத்தி விசாரிக்க நான் மறந்தே போயிட்டேன். அஞ்சலி, வா. இப்போ உங்களுக்கு ஓகே தானே அங்கிள்? டெம்பரேச்சர் இப்போ கம்மியா இருக்கு அஜய். அப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல. சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்காக ஸ்பெஷலா பிரியாணி பண்ணிருக்கேன். எது பிரியாணியா? என்ன அஞ்சலி, நீ மாமாக்கே உடம்பு சரியில்லை, இப்ப நீ பிரியாணி பண்ணி வச்சிருக்க? பாரு, முதல்ல நீ மாமாக்கு இந்த கஞ்சி கிஞ்சி செஞ்சு வச்சு மாமா கவனிக்க வேண்டியதானே? என்ன அஞ்சலி, நீ மாமாக்கு உடம்பு முடியாத நேரத்துல பிரியாணி பண்ணா என்னால எப்படி சாப்பிட முடியும்? இருந்தாலும் சமைச்சிட்ட, நீ போய் எடுத்து வை, நான் வந்துடுறேன். என்ன மாம்சு, குறைஞ்ச டெம்பரேச்சர் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போலயே. என்ன மாமா, நீங்க உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்களேன். சரி, நான் போய் அஞ்சலி செஞ்சு வச்ச பிரியாணியை சாப்பிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, வித் லெக் பீஸோட வந்துடுறேன். அஞ்சலி, சூடா ஒரு காஃபி அங்கிளுக்கு. சிவா, ஆட்டம் ஓவரா இருக்கே.